காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் டெண்டரை கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசு கோரவில்லை என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? டாஸ்மாக் நிறுவனம் மது விற்கக்கூடிய மது பாட்டில்களை திரும்ப பெற்று அதை அரசுக்கு வருவாய் தரக்கூடிய வகையில் ஒப்பந்தம் மூலமாக திரும்ப பெற்று மது விற்பனையில் ஈடுபட வேண்டும் என்பது உயர்நீதிமன்ற ஆணை. ஆனால் புதிய அரசு அமைந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகளாக டாஸ்மாக் நிறுவனம் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தம் கோரவில்லை என்றும் இதனால் ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் அளவுக்கு மாநில அரசுக்கு நிதி வருவாய் இழப்பு ஏற்படுகின்றது என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் இந்த மது பாட்டில்களை திரும்ப பெறாததன் காரணமாக அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளில் இருந்து மதுவை வாங்கி குடிப்பவர்கள், விவசாய நிலங்கள், காலி மனைகள், பூங்காக்களின் மறைவான பகுதிகள், சுற்றுலா பகுதிகள் என்ற அனைத்து இடங்களிலும் காலி மது பாட்டில்களை தூக்கி எறிந்துவிட்டு செல்கின்றார்கள். அவை உடைந்து நடந்து செல்வோருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனம் அதிக ஊழல் நிறைந்த துறையாக செயல்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் 3 ஆண்டுகளாக காலி மது பாட்டில்களை ஏலம் விடாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய இந்த செயல் அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை உள்ளது போல் இருக்கின்றது என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் காலி பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தாமல் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசை கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கான டெண்டர் கோரி சட்ட விதிகளின்படி அதிக விலை கேட்டவர்களுக்கு முறைப்படி ஒப்பந்தம் வழங்கி அரசின் வருவாயை அதிகரிக்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசை வலியுறுத்தியுள்ளார்.